Hi everyone, welcome to our channel Tech with Shah Tamil. இன்னைக்கு வீடியோவில் மெட்டா ஏஐ ரிலீஸ் பண்ண ரீசெண்ட் மாடலான லாமா 2 எப்படி லோக்கலாக டவுன்லோட் பண்ணுறது, கொலாப் நோட்புக்கில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லாமா 2 பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு லாமா 2 சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டா ஸ்டோர்லேருந்து ஒரு லிங்க் வரும், லாமா 2ன்னு. ஸோ இந்த லிங்க்கில் நம்ம போய்க்கலாம். தென் நம்ம லாமா 2ஓட லேண்டிங் பேஜில் ரீச் ஆகும். அங்கே டவுன்லோட் த மாடல்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லாமா 2 டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க். அதை கிளிக் பண்ண உடனே லாமா 2ஓட டவுன்லோட் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த பேஜில் ரெக்வெஸ்ட் ஆக்சஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணால் தான் நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுற மாடல்ஸோட லிங்க்கை அவங்க இமெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் ஃபார்மில் நேமு, இமெயில், கண்ட்ரி, ஆர்கனைசேஷன் இதெல்லாம் கொடுத்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணி நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னா ஒரு பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகும். அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இமெயில் அட்ரஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு மாடல்ஸோட லிங்க் சென்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவாங்க. தென் நீங்கள் இமெயிலில் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும், அந்த மாடலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் லாமா 2ஓட கிட்டப் ரெபாசிட்ரிக்கு போய்க்கலாம். இந்த லாமா 2ஓட கிட்டப் ரெபாசிட்ரியில் இந்த மாடல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ப்ரொசீஜரை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி இந்த கிட்டப்போட யூஆர்எல்லை போய் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ண யூஆர்எல்லை ஒரு நோட் புக் ஓப்பன் பண்ணி அந்த நோட் புக்கில் இந்த ரெபாசிட்ரி க்ளோன் பண்ணிக்கோங்க. கிட் க்ளோன் கொடுத்து இந்த ரெபாசிட்ரியோட யூஆர்எல் கொடுத்திங்கன்னா அந்த ரெபாசிட்ரி உங்களோட நோட் புக்கில் க்ளோன் ஆயிரும். இதே மாதிரி தான் லோக்கல்லையும் நீங்கள் பண்ணலாம். இந்த சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ரெபாசிட்ரி க்ளோன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த லாமாங்கிற ரெபாசிட்ரி இங்கே வந்திருக்கும் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து லாமா டைரக்டரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த டைரக்டரி உள்ளுக்க சில செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸில் download.shன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு மாடல்ஸ் டவுன்லோட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு sh ஸ்பேஸ் விட்டு இந்த ஃபைல் நேமை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் என்டர் த யூஆர்எல் ஃப்ரம் இமெயில் கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம மெயில் அட்ரஸ்க்கு வந்த யூஆர்எல் லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மாடல் லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாடலில் எந்தெந்த மாடல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும். உங்களுக்கு எல்லா மாடல் வேணும்னா டேரெக்டாக என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலில் ஸ்பேஸ் இல்லாமல் மாடல் நேம் டைப் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு எரர் வருது. இந்த எரரை நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபைலோட பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இதை ரன் பண்ணலாம். chmod +x போட்டு இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கூட பெர்மிஷன் சேஞ்ச் ஆகும். தென் அகெயின் நம்ம இதை வந்து பேஷில் ரன் பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்கிரிப்டை சேம் இந்த இமெயில் அட்ரஸ், இமெயிலோட லிங்க் கேட்டிருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் சைன்டு யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணோன்னா திருப்பி மாடலோட நேம் கேட்கும். மாடல் நேம் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் லாமா 2 மாடல் டவுன்லோட் பண்ணணும். இப்போ கொலாப் நோட் புக்கில் பண்ண மாதிரி தான் உங்களோட லோக்கல் மிஷின்லேயும் பண்ணலாம். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் இதில். ஸோ நம்ம மாடல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம மாடலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வர வீடியோஸை பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் உங்களோட நெட் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெட் ஸ்பீடை வச்சு தான் டவுன்லோட் ஆகும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.